கடந்த 2019ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தமிழகத்தின் மாமல்லபுரத்தில் நடந்த முறைசாரா உச்சி மாநாட்டில் பங்கேற்க வந்த சீன அதிபர் ஜி ஜின்பிங் பிரதமர் மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தினார். அதன் பிறகு 2020இல் ஏற்பட்ட எல்லையில் கல்வான் பள்ளத்தாக்கு மோதலுக்கு பிறகு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு இரு நாடுகளுக்கும், சொல்லப்போனால் இரு தலைவர்களுக்கும் இடையே முறையான அரசியல் தொடர்புகள் ஏதும் இல்லாமல் இருந்தது. இரு நாட்டு எல்லையில் ரோந்து பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக சுமூக உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து 2024ஆம் ஆண்டு அக்டோபரில் கசானில் நடந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடியும் அதிபர் ஜி ஜின்பிங்கும் சந்தித்ததும் இருதரப்பு உறவுகள் மேம்படத் தொடங்கின. அடுத்தபடியாக கடந்த ஆண்டு ஆகஸ்டில் சீனாவில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி 7 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக தியான்ஜின் நகருக்கு சென்றார். இது எல்லை பிரச்சினைகளை தாண்டி பரந்த அளவிலான இருதரப்பு அரசியல் மற்றும் வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு இரு நாடுகளும் தயாராக இருப்பதை எடுத்துக்காட்டின. மேலும் 2வது முறை அதிபரானதும் உலக நாடுகள் மீது வர்த்தக போரை தொடங்கிய அதிபர் ட்ரம்ப் சீனா, ரஷ்யா மற்றும் இந்தியாவுக்கு எதிராகவே அதிகமான வரிகளை விதித்த சூழலில் சீன அதிபர், ரஷ்ய அதிபர் மற்றும் பிரதமர் மூவரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படங்கள் அப்போது பெரிய அளவில் வைரலாகி சர்வதேச அரசியலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த மே மாதம் சீனாவுக்கு சென்ற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சீன அதிபரை சந்தித்துவிட்டு வந்த 30 நாட்களுக்குள் அமெரிக்கா இந்தியா பசிபிக் கட்டளையகத்தின் பெயரை அமெரிக்க பசிபிக் கட்டளையகம் என்று மாற்றியது. இதன் மூலம் அமெரிக்கா இந்திய பெருங்கடல் மீதான தனது பிடியை விட்டுக் கொடுப்பதாகவும், ஆசிய பசிபிக் பகுதிக்கு திரும்புவதற்கு பதிலாக அது அமெரிக்கா தன்னை பசிபிக் பகுதிக்குள் சுருக்கிக் கொள்வதாகவும் கூறப்பட்டது. உற்பத்தியை விரிவுபடுத்தவும், விநியோக சங்கிலிகளை ஆழப்படுத்தவும், தொழில்துறை திறன்களை வலுப்படுத்தவும் என்ற நோக்கத்தில் ஏற்கனவே இந்த ஆண்டின் தொடக்கத்தில் சீனாவுக்கான சில முதலீட்டு கட்டுப்பாடுகளை தளர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட துறைகளில் ஒப்புதல்களை எளிதாக்கும் வகையில் திருத்தப்பட்ட வழிமுறைகளை இந்தியா அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த பின்னணியில் சீன அதிபரின் இந்திய வருகை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதற்கான இரு நாடுகளுக்கும் இடையே தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ளன. ஏற்கனவே வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரியின் சீன பயணம், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஆகியோர் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீயுடன் நடத்திய உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் என திட்டமிட்ட நடவடிக்கைகள் மூலம் இரு நாடுகளும் எல்லை பிரச்சினையை தீர்ப்பதில் கவனம் செலுத்தி வருவதையே காட்டுகின்றன. இந்நிலையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உயர்மட்ட பேச்சுவார்த்தைக்காக சீனா செல்வதை அடுத்து எல்லை விவகாரங்களை கையாளும் கலந்தாய்வு கூட்டம் மற்றும் சிறப்பு பிரதிநிதிகளின் பேச்சுவார்த்தைகளும் விரைவில் நடைபெறவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.